ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நீங்கள் வந்துக்கிட்டு பசங்கிட்ட அந்த காலத்தில் வந்துக்கிட்டு கெட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், பக்கத்தில் ஒரு நண்பர்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். கெட்டுறதுக்கு பல அந்த நேரத்தில் வந்துட்டு நம்மளும் போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் சாதாரண தான்டா, ஏன்டா நீ போட்டு இப்படி யோசிக்கிட்டு இருக்க, ஏன்டா உனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, எல்லாருக்கும் இப்படி தான்டா இருக்கு, ஏன்டா நீ இப்படி இருக்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. விஜயலகன் படத்தில் அந்த சைக்கிள் கொடுத்தது அவன் அரவிந்த் சாமியை பொறுத்தளவுக்கு, ஆனால் அது ஒரு சின்ன விஷயம். ஆனால் கார்த்தியை பொறுத்தளவுக்கு அவன் வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். மேக்சிமம் அவங்க வந்து நம்மகிட்ட வந்துட்டு ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம வழி வந்து யாருக்குமே புரியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்கவுங்க வழி அவங்களுக்கு தான். எனக்கு போய் முதுகொலிக்குதுன்னு சொன்னால் ஐயோ பாவம்னு புரியுமே தவிர அவங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியாது, நம்ம கஷ்டப்படுறது தெரியாது. மேக்சிமம் நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச ஆறுதல் வார்த்தையும் அவங்க வந்து ஹீல் பண்ணும். எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு நாள் உச்சகட்டத்தில் ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயம், நான் ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டேன். அப்போ இதே என் ப்ராப்ளம் இருக்கு, என் ஃப்ரெண்டுகிட்ட கூப்பிட்டு நான் பேசுறேன். அவன் டைம் எடுத்து, அவன் குரூப் எக்ஸாம் படிச்சுக்கிருந்தவன். ஆனால் எனக்காண்டி அவன் டைம் எடுத்து வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour என்கிட்ட பேசினேன். 1 hour பேசி அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த இதில் அந்த ஒரு இது ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓ அப்போ இது வந்து இருக்கு, இது வந்து காமன், இது வந்துட்டு ஒன்றும் பெருசு இல்லை, நம்மளுக்கு மட்டும்தான் இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு தெரியறதே வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்றது, ஒரு பெரிய நம்ம மைண்டு தான். அதை புரிஞ்சுக்கிச்சுன்னா ஓகே, அப்போ இது நார்மல், நம்ம இதை அக்செப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோம்னா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறது நல்லது தான். இப்போ வந்துட்டு நீங்க பாதி பேருக்கு சைக்காட்ரிஸ்ட்னா அந்த புரிதலே இல்லை. என்ன சைக்காட்ரிஸ்ட் போனால் நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்களோ இல்லை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா நீங்க ஷேர் பண்ணுங்க, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறீங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு டேப்லெட் சப்போர்ட்டோ இல்லை அவங்க பேசியே கரெக்ட் பண்ணுவாங்களோ இல்லை அந்த மாதிரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, எதையுமே உள்ள வச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ பேரண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நீங்க வந்துகிட்டு பசங்கிட்ட அந்த காலத்துல வந்துகிட்டு கெட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. சோஷியல் மீடியால பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், பக்கத்துல ஒரு நண்பர்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். கெட்டுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்துகிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்து ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ அவன் அந்த ஒரு இதுலேயே ஒரு ஐசோலேட்டட் ஜோன்லேயே போயிடும். அவன் யார்ட்டையும் ஷேர் பண்ணாம தனியா உள்ள இருந்துக்கிட்டு, அதுதான் இங்க ஒரு பாதிப்புக்கான காரணமே. வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ள போட்டு அடக்கி தேக்கி வைக்கிறது தான் வந்துட்டு ஒரு நாள் எங்க கொட்ட முடியாம தெரியாம அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாம அந்த இதுக்கு போயிடறாங்க. மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஃபுட்ஸ் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, கிரவுண்டுக்கு போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பெஸ்ட். கிரவுண்டுக்கு போறது, மெடிடேஷன் பண்றது, நீங்க எப்படிப்பட்ட மென்டல் ஹெல்த் பாதிப்புல இருந்தாலும் இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சர்க்கிள், பயங்கரமான சர்க்கிள் ஒன்று கூட வச்சிருந்தீங்கனாலே லைஃப்ல மென்டல் இல்னஸ் வராது. இப்போ என்னன்னா வந்துட்டு இதுதாங்க அந்த மென்டல் இல்னஸ் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு என்னடா அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசுகிறோமான்றது தோன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாகவோ ரொம்ப ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக்ல இருக்காங்களோ இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு மென்டல் டிசார்டர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட இருக்கவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சில நேரங்களில் அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுன்ற நினைச்சுதான் நம்ம சில நேரங்களில் பேசுவோம். அதை மீறியும் வந்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் புரியாம, அவங்க பண்ற விஷயங்கள் ஏன் இப்படி பண்றன்ற புரியாம வார்த்தைகள்னாலேயோ இல்லைன்னா வந்துட்டு செயல்கள்னாலேயோ அவங்கள வந்துட்டு புண்படுத்தாம இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காய்ச்சல் இருக்கு, ஒரு வயசானவராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கே வந்துட்டு கூட இருந்து ஒரு ஆள் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு தேவை இருக்கும்போது ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் ஒரு பேனிக்லையோ எக்ஸ்ட்ரீம் ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக்லையோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஏதாவது ஒரு மென்டல் டிசார்டரோட நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அது சுயநிலையோட யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயங்களே ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல வந்துட்டு நம்மளும் போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணக்கூடாது. எப்படி சொல்றது, இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் சாதாரண தான்டா, ஏன்டா நீ போட்டு இப்படி யோசிக்கிட்டு இருக்க, ஏன்டா உனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா, எல்லாருக்கும் இப்படி தான்டா இருக்கு, ஏன்டா நீ இப்படி இருக்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. ஏன்னா இல்ல உங்களுக்கு அப்படியுமே வந்துட்டு உங்களால் சமாளிக்க முடியலன்னா நேரம் அந்த நிலையிலேயே கட் பண்ணி நேரம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்க கூட்டு போய் காட்டுங்க. இந்த மாதிரி சொல்றது என்ன பேசுறானே புரியல டாக்டர், நீங்க என்ன பேசி சொல்லுங்கன்னா அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப என்னோட ஸ்டேட்மெண்ட் நான் ஓப்பனாவே சொல்றேன். அதனால எனக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன், வந்துட்டு இதனால தப்பா நினைச்சாலும் சரி, நெகட்டிவா நினைச்சா அதனால எனக்கு ஒரு இதுவுமே இல்லை. இது மூலமா ஒருத்தவங்க மாறினா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்கு, இதெல்லாம் இருந்துமே
எனக்கு வந்து என்ன சொல்றது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அமைஞ்சிருக்கு, நல்ல ஒய்ஃபு, நல்ல ஃபேமிலி, நல்ல சப்போர்ட் பண்ற ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புரிஞ்சு ஃபேமிலின்னா எனக்கு எல்லாருமே தான். ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தவங்க, சித்தப்பா ஆகட்டும், என்னோட பெரியப்பா பையன் ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைம்ல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு ஹெல்ப், அவங்க பண்ற சின்ன சின்ன ஹெல்ப், அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஹெல்ப்பே இல்லாம அவங்க அசால்ட்டா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நம்ம பண்ற ஒரு சின்ன விஷயம், அதாவது இந்த இந்த படத்துல, மெய்யழகன் படத்துல அந்த சைக்கிள் கொடுத்தது அவன் அரவிந்த் சாமியை பொறுத்தளவுக்கு, ஆனா அது ஒரு சின்ன விஷயம். ஆனா கார்த்தியை பொறுத்தளவுக்கு அவன் வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த அங்கங்க நம்ம தூக்கி விட்டு உதவி பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம்னு நினைக்கிறேன், நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே ட்ரால் பண்ணாம அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் சரி, எதுக்கு நம்ம ட்ரால் பண்ணிட்டு, நம்மளுக்கு என்ன இருக்கு, அந்த இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு அறிவுரை சொல்லுவோம், அவனை ஏதோ ஒரு இது பண்ண திருத்த பார்ப்போம்.